ஞானேந்திரன். ஞானேந்திரன் ஷார்ட் ஸ்டோரி. ஒரு காலத்தில் சேரநாட்டில் குலசேகரன் என்ற மன்னன் இருந்தான். அவனுக்கு சேரமான் என்று ஒரு மகன் இருந்தான். சேரமான் தக்க பருவம் வந்தும் பொறுப்பின்றி பெண் மோகம், கேளிக்கை ஆர்வம் ஆகியவனவற்றில் மூழ்கியிருப்பது கண்டு சினமுற்ற மன்னன் இளவரசன் சேரமானை வெளிதேசங்கள் சென்று சுற்றி திரிந்து உலக அனுபவம் பெற்று வரும்படியும், திரும்பி வரும் வரை தன்னை சேர பேரரசின் இளவரசன் என்று காட்டிக்கொள்ளக் கூடாது என்றும், 3 ஆண்டுகள் கழித்து வந்து மக்களின் இன்ப துன்ப வாழ்வை அறிந்த பின் அரச பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும்படியும், அவ்வாறு செய்தும் பொறுப்புணர்ச்சி ஏறவில்லை என்றால் அரச குடும்பம் அல்லாத ஒரு அனாதைக்கு முடிசூட்டப் போவதாகவும் அறிவித்து விட்டான். மக்களுக்கு அதிர்ச்சி, மகாராணிக்கு தாங்க முடியாத துயரம். மகாராணி மகனை அழைத்து பலவித அறிவுரை கூறி 3 ஆண்டு முடிவதற்குள் திரும்பி வந்து அரச பதவி ஏற்றுக்கொள்ளுமாறு கூறி கண்ணீருடன் வழி அனுப்பினாள். காவலர்கள் உடன் செல்லவில்லை. வழியில் உண்ணவும் உணவு ஏதும் தரப்படவில்லை. சாதாரண உடை தரப்பட்டது. ஒரு குதிரையும் சிறிது தண்ணீரும் தரப்பட்டது. சேரமான் புறப்பட்டு சென்றான். தனது பேரரசு தாண்டி சோழ நாட்டை அடைந்தான். வழியில் தான் விரும்பும் தன் பேரரசுக்குட்பட்ட கொங்கு சிற்றரசரின் மகள் இளவரசி குமுதவல்லியை கூட சந்திக்க அனுமதியில்லை. வழிப்போக்கர்களுக்கு அடைக்கலம் தருவது அக்காலத்தில் சகஜமான பழக்கமாகவே இருந்தது. அதனால் சேரமான் ஒரு வணிகனிடம் அடைக்கலம் புகுந்தான். செல்வந்தனான வணிகன் தன் 2 மகன்களுடன் சேர்த்து சேரமானுக்கும் வணிக செய்ய பழக்கினான். முதலில் தடுமாறிய சேரமான் பின்பு மெல்ல வணிக நுணுக்கங்கள் பழகி திறமையாக சம்பாதித்தான். வணிகன் மகிழ்ந்தான். சம்பாதித்ததில் சேரமானுக்கு ஒரு பங்கு தந்தான் வணிகன். அங்கிருந்து வெளியேறிய சேரமான் தன் செல்வத்தை ஏழைகளுக்கு தந்தான். ஒரு மண்பானை புனைபவன் வீட்டில் தங்கினான் சேரமான். வறுமையில் வாடிய அந்த ஏழைக்கு உடனிருந்து வெகு தூரம் வண்டியில் ஏற்றி பானைகளை விற்று தந்தான். சம்பாதித்த பொற்காசுகளை ஏழைக்கு தந்து வண்டியில் பூட்ட மாடுகள் வாங்கி தந்தான். பின்பு சிறிது காலம் அரச காவலனின் வீட்டில் தங்கி போர் பயிற்சிகள் கற்றான். வயதான காவலனின் மகளுக்கு ஒரு சகோதரன் போல உடனிருந்து திருமணம் செய்து வைத்தான் சேரமான். குடும்பம் மகிழ்ந்தது. பின்பு இளவரசன் பாண்டிய நாட்டுக்கு சென்றான். அங்கு சுற்றி திரிந்த சேரமான் மீனாட்சி கோவிலுக்கு சென்றபோது தாயாரின் நினைவு வந்ததால் சோகமுற்றான். மக்களின் நடைமுறை வாழ்வை நன்கு புரிந்து கொண்ட சேரமான் பாண்டிய நாட்டு பெண்களின் வீரத்தைக் கண்டு ஆச்சரியமடைந்தான். அங்கு பெண்களுடன் சகஜமாக பழகி அவர்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்தான். குழந்தைகளுடன் விளையாடினான். இவ்வாறு செய்ததால் அவன் மனம் பெண்மோகத்தில் இருந்து மெல்ல விடுபட்டது போலிருந்தது. கேளிக்கை ஆர்வமும் குறைந்தது. சாதாரண மக்களின் வாழ்வியல் முறையாவும் பொருள் சம்பாதிப்பதே என்று எண்ணிய சேரமானுக்கு பாண்டிய நாடு பாடம் கற்பித்தது. அங்கு நீதி வழுவாத ஆட்சி நடந்தது. பாசம், பக்தி முதலானவை மிதமிஞ்சி இருந்தன. புதுவித அனுபவம் அடைந்த சேரமான் 3 ஆண்டு முடிவுற்றதை எண்ணி திரும்பி வந்தான். அவன் மனம் மோதல்கள், உற்சாக தீவிரம் யாவும் நீங்கி பொறுப்பு மிகுந்தவனாக மாறியிருந்ததை மக்களும் மற்றவர்களும் கண்டனர். மகாராணி மகிழ்ந்து அரசனை வற்புறுத்தி மகனுக்கு முடிசூட்ட நாள் குறித்தாள். மன்னனும் மகிழ்ந்தான். தேசமே அந்த நாளை கொண்டாட அடுத்த நாளில் இருந்தே ஏற்பாடு செய்ய தொடங்கிவிட்டது. சேரமான் மனம் மட்டும் அமைதி உற்றதே தவிர மகிழ்ச்சி உறவில்லை. அவன் தன் தாயாரை தனிமையில் சந்தித்து தன் அனுபவங்களை யாவும் பகிர்ந்தான். பின்பு தன் மனம் ஏன் இன்னும் அமைதி அடையவில்லை என்று கேட்டான். மகாராணி மகனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு அருகில் இருந்த தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அமர்ந்து அருகில் மகனை அமர வைத்தாள். பூஜை ஏற்பாடு ஆனது. மகாராணி கண்களை மூடி வெகுநேரம் அமைதியாக இருந்தாள். சேரமான் இங்கும் அங்கும் பார்த்தான். விளக்குகளில் நெய் குறைந்திருப்பதை பூசாரியிடம் சொன்னான். சுவாமியின் பூமாலை நன்றாக அணிவிக்கப்படவில்லை என்றான். பெண் தெய்வத்தின் ஆடையை திருத்தம் செய்ய சொன்னான். பூஜை முடியும் வரை அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. மகாராணி எழுந்தாள்.
ஒரு முடிவுக்கு வந்தவளாக சேரமானை அழைத்து கொண்டு நேராக அரச சபையில் கொண்டு போய் நிறுத்தினாள். விழாக்களை நிறுத்த உத்தரவிட்டாள். அரசன் அதிர்ந்தான். மகாராணி கண்ணீருடன் அரசனுக்குரிய தகுதி அடைந்துவிட்ட தன் மகனுக்கு மனதில் ஞான தேடல் வந்துவிட்டதை உணர்ந்தாள். இந்த முறை 1 வருடம் மட்டும் அவகாசம் தருவதாகவும் ஞான விஷயங்களை தெரிந்து கொண்டு நீதியுடன் ஆட்சி செய்ய தன்னை தயார் செய்து கொண்டு வருமாறும் கூறி சேரமானை தங்கள் தேசத்தில் அருகில் உள்ள மலைவனத்துக்கு செல்லும்படி கூறினாள் மகாராணி. சேரமான் தயங்கி பின்பு ஒப்புக்கொண்டான். தன் தாயால் மட்டுமே தன்னை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்தான். வனத்துள் சென்றான். தனக்கான குருவை தேடிச் சென்றான் சேரமான் இளவரசன். அங்கு இருந்தவர்களில் 3 முனிவர்கள் தனியாக இருந்தனர். அவர்களை அணுகினான் சேரமான். அவர்களில் முதியவராக இருப்பவரை குருவாக ஏற்கலாம் என்றெண்ணி அவர்களின் வயதை கேட்டான். முதலாமவர் 16 என்றார். இரண்டாமவர் 18 என்றார். இருவருமே பார்க்க வயதானவர்களாக இருந்தனர். சேரமான் ஆச்சரியப்பட்டான். மூன்றாவதாக இருந்த தன் தந்தை போல் நடுத்தர வயதாகி இருந்த அந்த நபரை அணுகி வயதை கேட்க அவர் 32 என்றார். சேரமான் வியப்பின் உச்சிக்கு சென்றான். அவர்கள் விளக்கினார்கள். மூன்றாவதாக இருப்பவரே மற்ற இருவருக்கும் குருநாதர் என்றனர். தெய்வ தரிசனம் கண்டு ஞானமடைந்த நாளே மறுபிறப்பு என்று அந்த வயதே தங்கள் வயதாக அறியப்படும். எனவே அந்த நாளில் இருந்து கணக்கிடப்பட்ட வயதே தங்கள் வயதாக சொன்னதாக வயதானவர்கள் கூறினர். குருநாதர் தன் 18வது வயதிலேயே ஞானமடைந்ததால் இப்போது ஞானமடைந்த நாள் முதல் இன்று 32 வருடங்களாகின்றன என்றனர். சேரமான் மிகவும் யோசித்தான். வாழ்வின் மேடு பள்ளங்கள் மட்டுமே அறிந்ததும் அரசனாகி விடலாம் என்று அனைவரும் கூறியது அபத்தம் என்று கருதினான். அரசனாகலாம் ஒருவேளை, ஆனால் ஒருபோதும் முழுமையான வாழ்வு அது கிடையாது என்பதை உணர்ந்தான். இந்த வாழ்வின் அடுத்த மரணம் கடக்கும் நிலையை உணர்ந்தாலன்றி தனக்கு அமைதி கிடைக்கப் போவதில்லை என்பதை அழுத்தமாக அறிந்து கொண்டான் சேரமான். குருநாதரிடம் ஆசி பெற்று அவர்களுடன் தங்கினான். வெறும் காலில் வெகு தூரம் நடப்பது, அருவி நீரில் வெகு நேரம் குளிப்பது, அசையாமல் அந்தி வரை தினமும் அமர்ந்திருப்பது போன்ற செயல்கள் சேரமானுக்கு புதியனவாகவும் கடினமாகவும் இருந்தும் தான் அறிய வேண்டிய ஞான விஷயங்களுக்காக தன் உயிரையும் அர்ப்பணிக்க தயாரானான் சேரமான். குருநாதர் அவனுக்கு பற்பல விஷயங்களை கற்றுத்தந்தார். சில காலம் கடந்தபின் அமைதியாக அமர முடிந்தது சேரமானுக்கு. ஆனால் கண்களை மூடியபின் தான் விரும்பிய கொங்கு தேசத்து இளவரசியின் முகம் தெரிந்தது. இரவு படுத்த பின்பு தாயாரின் நினைவு வாட்டியது. பின்பு மெல்ல மெல்ல பக்குவமானான் சேரமான். ஒரு நாள் முதுகெலும்பு தண்டுக்குள் சீறி பாய்ந்த ஏதோ ஒன்று மேல் முனையில் சென்று பிடரியில் தாக்குவது போல் உணர்ந்தான். பின்பு சில காலம் கழித்து புருவ மத்தியில் உள்சவ்வு பிரிந்து நெல்மணி அளவு ஓட்டைக்குள் சுழலும் உயிரணுவை ஒளித்துகளாகக் கண்டான். அவனுடைய புது அனுபவம் வெளியில் தாங்க முடியாத உடல் வலியும் உள் அனுபவத்தில் பரமசுகமாகவும் இருந்தது. பிடரிக்கண் திறந்த பின்பு தன் பூர்வ ஜென்மத்தை உணர்ந்தான். பின்பு இளவரசி முகம் மட்டுமல்ல, எந்த பெண் நினைவும் ஏற்படவில்லை சேரமானுக்கு. முன்னெற்றி ஒளி கண்ட பின்பு பந்தக்கட்டு அவிழ பெற்றோர் பாசமே தடை என்பதை உணர்ந்தான். மேலும் தவத்தில் இருந்தபோது தன் தந்தை இறந்ததையும் தன்னை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் காவலர்கள் திரும்பிச் சென்றதையும் கண்டான். தாயார் உடல்நலை குறைவுபட்டதையும் மந்திரியின் மகன் தாயாரை நன்கு கவனித்ததாலும் அவன் தானே அரசனாகி மக்களை நல்வழிப்படுத்தவில்லை என்பதையும் கண்டான். தான் கண்டதை அவ்வப்போது குருநாதரிடம் தெரிவித்தான். திடீரென்று மகாராணி இறந்துவிட்டது போல் உணர்ந்தான் சேரமான். குருநாதரிடம் அனுமதியோடு அரண்மனை சென்று தன் தாயாருக்கான சடங்குகளை செய்தான். சேரமானை தங்கள் அரசராக இருக்க வேண்டுமென்று மக்கள் கெஞ்சி கதறினர். சேரமான் அமைதியாக மறுத்துவிட்டு பிறகு குருநாதரிடம் வந்தான். வெகு நாட்களாக முயன்று தோற்ற உச்சி திறப்பு இப்போது நடந்தது. தாய் பாசமே தடையாக இருந்ததால் தாயாரின் இறப்புக்கு பிறகு சேரமானுக்கு உச்சி குலைவு ஏற்பட்டு பிரபஞ்ச தொடர்பு ஏற்பட்டது.
ஒரு நாள் குருநாதர் மறைந்தார். அவரை மற்ற முனிவர்களுடன் சேர்ந்து சமாதியில் வைத்தான் சேரமான். தன் தவத்தை தொடர்ந்தான். கொப்புள் பகுதியில் இருந்து புறப்பட்ட சேரமான் விண்வெளி எங்கும் திரிந்து தனக்கான உயர் சக்தி மண்டல கிரகத்தை கண்டறிந்தான். ஆனால் அங்கு செல்ல இயலவில்லை. அங்கு ஏற்கனவே வழியில் இருந்த குருநாதர் அவன் தவத்தில் கண்டதெல்லாம் மக்களின் வருத்தம் பற்ற செய்திகள்தான். எனவே கொப்புள் இணைப்பை இப்போதே துண்டிக்க வேண்டாமென்றும் இன்னும் சுமார் 2000 வருஷங்களாவது அவன் தேசத்தில் அவன் அரண்மனையிலேயே இருக்குமாறும் பணித்தார். குருநாதர் கிரகத்துக்குள் சென்று விட்டார். சேரமான் திரும்பி வந்து திரும்பவும் உடலுக்குள் நுழைந்தான். மூலாதாரத்தில் சுருண்டு அமைதியானான். அப்போது அங்கு வந்துவிட்ட அரச காவலர்கள் தங்கள் இளவரசரின் நிலை கண்டு வருத்தமுற்றனர். பின்பு அவரை அப்படியே அமர்ந்த நிலையில் பல்லக்கில் எடுத்துச் சென்று அரண்மனைக்கு அருகில் இருந்த அரச குடும்பத்தின் குலதெய்வ கோயில் வளாகத்தில் குழி தோண்டி சமாதியை சமைத்தனர். சேரமான் நடப்பது யாவும் அறிந்தும் அசைவின்றி சமாதிக்குள் விழிப்புணர்வுடனே இருந்தார். இப்போது மற்ற முனிவர்களால் ஞானேந்திரன் என்று பெயர் சூட்டப்பட்டார். மற்ற முனிவர்களை விடவும் ஞான உச்சத்தை விரைவில் அடைந்துவிட்டு அந்த ராஜ முனிவரை தேசம் வணங்கியது. மந்திரி மகன் மனம் திருந்தி கொங்கு தேச இளவரசியாக இருந்த முன்னாள் சேரமானின் காதலியை மணந்து கொண்டான். சேரநாடு வளம் கொழித்து செழித்தது. அரச பரம்பரை தழைத்தது. மக்கள் தங்கள் இளவரசராக இருந்து மாமுனி ஆனவரை தலைவணங்கி வாழ்ந்தனர். சாதாரண உலக இன்ப நுகர்ச்சி தவிர்க்க அரண்மனையை விட்டு வெளியேற்றப்பட்ட ஒருவர் எல்லோராலும் மதித்து போற்றத்தக்க அரச குடும்ப குலதெய்வத்துக்கு இணையானவரானார். முற்றும்.